நமது தமிழர்குடி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான, நீண்ட நாள் இல்லை, நீண்ட வருடம் கோரிக்கையான திருச்சிராப்பள்ளியை தமிழ்நாட்டின் தலைநகரமாக்குவோம் என்பதுதான். இதை முன்னிறுத்திதான் நாங்கள் கட்சியே துவங்கி உள்ளோம். முதல் கொள்கையும் இதுதான். ஏன் என்றால், ஒன்று, திருச்சிராப்பள்ளியை தமிழ்நாட்டின் தலைநகரமாக கொண்டு வருவோம். சென்னை மாநகரத்தை துணை நகரமாக உருவாக்குவோம். அடுத்தது, திருச்சி தலைநகரமானால் மட்டுமே தமிழர்கள் ஆட்சியில் அமர முடியும், தமிழ் தேசியம் அமையும், தமிழர் குடியாட்சி அமையும். அடுத்தது, நமது இளைஞர்களுக்கு பல லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். அதையெல்லாம் இப்போ ஆந்திராக்காரங்க அள்ளிட்டு இருக்காங்க. சென்னை ஆந்திரா பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த வேலை வாய்ப்பை எல்லாம் ஆந்திராவினர் அபகரித்து கொண்டனர். இது வாழையடி வாழையாக நடக்கிறது. இது நிறுத்தலாம். நமது இளைஞர்களுக்கு வாழையடி வாழையாக வேலை கிடைக்கும். இன்னொன்று முக்கியமானது, திருச்சிராப்பள்ளி என்பது தமிழ்நாட்டின் மத்திய பகுதி. சென்னையிலேருந்து 5 மணி நேரத்தில் வந்துடலாம், கன்னியாகுமரியிலேருந்து 5 மணி நேரத்தில் வந்துடலாம், கோயம்புத்தூர்லேருந்து 5 மணி நேரத்தில் வந்துடலாம். இப்படி சென்டர் பகுதி. அந்த காலத்தில் தெரியாம சென்னையை தலைநகரமாக்கி விட்டார்கள் இங்கே பிழைக்க வந்த தலைவர்கள். இதை நாம் மாற்ற வேண்டும். இதற்கு முழு மூச்சோடு நாங்கள் களம் இறங்குகிறோம். உங்கள் பொன்னான ஆதரவினை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.